இந்த முருகனின் நாட்டம் களை கட்டப் போவதை நீ உணரக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. விருப்பு வெறுப்போடு பழகி கொண்டிருக்காதே. யாரிடம் பேசினாலும் நட்போடு பேசிக்கொள். என் பிள்ளையே, நீ ஒன்றை நினைத்து கொண்டே இருந்தாய். நமக்காக யார் இருக்கிறார் என்று யோசித்து யோசித்து உன்னையே வருத்தி கொண்டிருந்தாய் அல்லவா? நீ மட்டும் உதவி செய்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களுக்கு தேவைப்படும் உன் கைகள் மட்டும் முன்னால் சென்று அவர்களின் கண்ணீரை துடைத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உனக்கு ஒரு உதவி என்ற உடனே, உனக்கான ஒரு விஷயம் என்ற உடனே உன்னை பார்த்து கொள்ள இங்கு யாருமே இல்லையே. உன் கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருமே இல்லையே. உன்னால் முடியும் என்று சொல்வதற்கு கூட யாருமே இல்லையே என்றுதானே நீ யோசித்து கொண்டிருந்தாய். யோசிக்காதே, சிந்தனை செய்யாதே. என் பிள்ளையே, நான் இங்கு உனக்கு விழிப்புணர்வை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிட வேண்டாம். அதற்காக எப்பொழுதும் சந்தேக கண்ணோட்டத்தோடும் நீ பார்க்க வேண்டாம். எப்பொழுதும் விழிப்போடு இரு. சிலர் உனக்கு மாயாஜாலத்தை காண்பிப்பார்கள். அதை கண்டு ஏமாந்தே விடாதே. மாயாஜாலத்தை போட்டு உன்னை மாற்ற நினைப்பார்கள். அதாவது போலியான உருவம் படைத்தவன் போலியான மனதின் குணத்தை உன்னிடத்தில் காண்பித்து, உனக்காகத்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், உனக்காகத்தான் நான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், உனக்காகத்தான் நான் ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் இங்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். என் பிள்ளையே, அதனால் தான் சொல்கிறேன். என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கான விஷயத்தில் நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் யாருமே எதையுமே நினைத்து கொள்ள வேண்டாம் என்பதில் தெளிவாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்று சொல்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக ஒரு பெண்ணானவள் இப்பொழுது இப்படித்தான் என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். ஒன்றத்த உறவாக இருக்கும் இந்த விஷயத்தில் அவர் உன் வாழ்க்கையை அவர் வாழ்க்கையாகவே மாற்ற நினைத்து கொண்டிருக்கின்றார். நீதான் ஒன்றுமே முடியவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ யோசனை செய்து கொண்டிருந்தாயல்லவா? என் பிள்ளையே, யோசனை செய்து கொண்டே இருக்காதே. உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையை மாற்றும் நேரத்தை தான் இப்பொழுது நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். யாரிடம் பேசினாலும் நீ புன்னகையோடு கடந்து விட்டு போ. உன் குடும்பம் தலை தோங்கத்தான் போகிறது. நீயோ என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் தவிக்கின்ற தவிப்புக்கெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை நான் உன்னிடத்தில் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு. யோசனை செய்தும் சிந்தனை செய்தும் நாம் செய்கின்ற காரியத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமென்றால் மிக பெரும் வெற்றியை தான் அதில் கிடைக்கும். என் பிள்ளையே, எத்தனை முறை தோல்வி அடைந்து இருக்கின்றோம், எத்தனை முறை அவமானங்களை அடைந்து இருக்கின்றோம், அவமானப்பட்டு இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டு இருக்காதே. பரவாயில்லை, இனி அப்படி ஒரு நிலைமையை உன்னப்பன் முருகன் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்க போவதில்லை. எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உன்னை வெற்றியடைய செய்யும். எந்த நேரத்தில் நீ எதை செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. சில நேரங்களில் உன்னுடைய உண்மை கூட உனக்கு சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றதே. எப்பொழுது நாம் என்ன செய்தாலும் என்ன செய்தாலும் அங்கு ஏதேதோ நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசிக்காதே. பதற்றமாக இருக்காதே. அந்த பதற்றம் உனக்கு வேண்டாம் என் கண்ணே. சற்று நேரம்தான் உனக்கு அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு, உன்னுடைய வாழ்வில் மிக பெரும் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன் இந்த முருகனானவன். நீ நினைத்த காரியம் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது நீ ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கும் பட்சத்தில் மன்னித்து விடு முருகா என்று மட்டும் சொல்லிப்பார். இனி உனக்கான வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்திருக்கும் போது யாரை நினைத்தும் எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க அவசியமே இல்லை. எத்தனை முறை உனக்கு நல்லது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். உன் வாழ்வில் மிக பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணத்தான் போகிறேன். உன்னோடு நான் இனி இருக்க
இருக்கத்தான் போகிறேன். நான் அனுப்புகின்ற அந்த பெண்ணானவள் உன் வாழ்க்கையை இங்கு எந்த அளவுக்கு மிக பெரும் மகிழ்ச்சியான தருணத்திற்கு அழைத்துச் செல்ல போகிறாள் என்பதை நீ பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய். உறவுகளை உண்மையாக நேசிப்பவருக்கு முழுமனதாக சில விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது. அப்படிப்பட்ட விஷயத்தை உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்வின் மிக மிக முக்கியமான தருணம். அதை பற்றி நான் உன்னிடம் பேசத்தான் போகிறேன். உண்மையாக உன்னிடம் பழகியவர்களை ஏமாற்றி விட வேண்டாம். அப்படி உண்மையாக பழகுபவர்களைத்தான் உன்னிடத்தில் நான் அறிமுகப்படுத்த வந்து இருக்கின்றேன். உன்னை விட்டு போன பிறகு உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்தால் தெரியும். காலகட்டம் வந்துவிட்டது. இனி நீ இதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். நான் உனக்கு நடத்துவேன் என்று சொன்னதை நடத்தியே தீருவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு கடந்து வா. யாம் இருக்க பயமே.